ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் 2.2 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ஹீரோவோட அம்மா, அதான் ரிஷப்போட அம்மா இருந்துட்டு, தங்கச்சி செத்து போனதுக்கு காரணமே நீதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், என் மூஞ்சிலையும் முழிக்காத, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக வந்துடுறான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? ரிஷப்போ அவன் தங்கச்சி கையில் ஒரு கயிறு மாதிரி கட்டி விட்டுருப்பான். அதை பிடிச்சி அத்து விட போகிறான். என்னால் தான் நீ செத்து போயிட்ட, நீ போனதுக்கப்புறம் இது எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கோவமாக அதை பிடிச்சி அத்து விடுறான். அந்த இடத்துக்கு கரெக்டாக ரீனா வந்துடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இது உன் தங்கச்சி உனக்காக ஆசையை கட்டினது, இது இருந்தது அப்படின்னா தான் அவங்கள பழிவாங்கணும், கொன்னவனை பழிவாங்கணும்னு உனக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் சாட்சி கொன்னவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அவன் அரக்கனாக இருந்தாலும் சரி, வேற யாராக இருந்தாலும் சரி, தப்புக்கு சரியான தண்டனை நம்ம கொடுத்தே ஆகணும். இப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த அரக்கனை நம்ம கண்டிப்பா தண்டிக்கணும். அது வரைக்கும் நம்ம இந்த கிராமத்தை விட்டு போகவே கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜமீன்தார் அப்படியே கத்துறாரு. யார் இந்த பொம்பளை உள்ள விட்டது? சரியான பைத்தியமா இருக்கு, முதல்ல வெளியில அடிச்சு துரத்துங்க அப்படின்ற மாதிரி உள்ள விடுறாங்க. இவங்க என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி அப்படியே வேடிக்கை பாக்குறாங்க. பார்த்தா அந்த கிராமத்துல இருப்பாங்கல்ல ஒரு ஆண்டி, அந்த ஆண்டி தான். நான் உன்னை அன்னைக்கே சொன்னேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் நம்ம தடுத்து நிறுத்த முடியாது, நம்ம சேஃப்டியா இருக்கணும்னு நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன். ஆனா நீ எதுவுமே, நான் சொன்னது எதுவுமே நீ கண்டுக்கல. இப்ப பாத்தியா, உன் குடும்பத்திலேயே ஒரு பொண்ணு செத்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஜமீன்தாரை பார்த்து அந்த அம்மா கேக்குது. இந்த கிராமத்துல யாரு காலடி எடுத்து வச்சாலும் அவங்களுக்கு சாவு நிச்சயம். இந்த கிராமத்துல யாரும் வாழ மாட்டாங்க. சின்ன தப்பு நடந்தா கூட அது பெரிய ஆபத்துல போய் முடியும். ஜமீன்தார் இருந்துட்டு, போதும் போதும், நீ பேசுனதுல எந்த அர்த்தமும் இல்லை, தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு. எங்க வீட்லயே ஒரு சாவு விழுந்திருக்குன்னு நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். திரும்ப வந்து நீ இந்த மாதிரி வார்த்தையால எங்களை கொல்லாத, தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அண்ணங்காரனோ, முதல்ல நீ கிளம்புமா, கிளம்பு, நாங்களே இங்க எவ்வளவு பெரிய சோகத்துல இருக்கோம், நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் பேச்சு எங்களை கஷ்டப்படுத்தாத அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு அந்த ஆண்டியோ, கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, அது உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும், அது உங்களை சும்மா விடவே விடாது. அந்த அரக்கை இன்னும் என்னென்னலாம் செய்ய போறானோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இந்த சைடு கத்தி போயிட்டே இருக்கு. பின்னாடியும் ரீனாவும் ரிஷப்பும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ரீனா கேக்குறா, உங்களுக்கு அந்த அரக்கனை கொல்ற விஷயம் ஏதாவது தெரியுமா, அதாவது அரக்கனை கொல்றதுக்கு ஏதாவது வழி தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறா. இந்த சைடு ரிஷப்போ, உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும், தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆண்டி கிட்ட கேட்க, அதுக்கு ஆண்டியோ, அவனை எப்படி தடுத்து நிறுத்த முடியும், அவன் ஒரு அரக்கன், ஆனா நம்ம ஒண்ணு பண்ணலாம், இது நடக்காம நம்ம பாத்துக்கலாம், அதுதான் நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி சொல்றாங்க. ரிஷப் சொல்றான், தயவு செஞ்சு அந்த அரக்கனை பத்தி உண்மையை தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஆண்டியோ, என்ன செய்வ, சொன்னா என்ன செய்வ அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அதுக்கு ரிஷப்போ, என் தங்கச்சிய சும்மா கொண்டு இருந்தா கூட பரவாயில்ல, அவளை கெடுத்து கொடூரமா கொலை பண்ணிருக்கான், அவனை சும்மாவே விட மாட்டேன், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும், அவனை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான்ல, அதுதான் நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு இந்த உண்மை ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அவரு ரொம்ப நல்லவர், அவர் பேர் தான் சஞ்சய், எங்களுக்கு எல்லாம் கடவுள் மாதிரி. அவர் ஒரு பொண்ணை காதலிச்சாரு, அந்த பொண்ணும் அவரை காதலிக்கல, அவரோட பணத்தை மட்டும்தான் காதலிச்சது. இந்த காதல், அன்பு எல்லாமே அந்த பொண்ணுக்கு ஒரு சாக்கு புக்கு மட்டும்தான், அவரோட சொத்து மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்போ ரீனா கேட்குறா, அப்போ அவரு ஒய்ஃபா அவங்க அப்படின்ற மாதிரி அவ கேட்குறா. அதுக்கு ஆண்டியோ, நீ எப்படி உன் தங்கச்சியை கொண்டவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தான் அந்த அரக்கனும் பழி வாங்கணும்னு துடிக்கிறான். அங்க மலையில ஒரு வீடு தெரியுது பாரு, அதுல இருந்துதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ ரிஷப் சொல்றான், அப்போ அவனுக்கு நடந்த தப்புக்காக இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறானா, இது ஒரு விதத்துல தப்பு தானே, இதை கண்டிப்பா நம்ம தடுத்து நிறுத்தணும். சரிவா, நம்ம 2 பேரும் போய் அங்க ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சைடு கிளம்புறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஜமீன்தாரோட பையன் வந்துடுறான். அங்கிள் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிடுறான். ரீனா, நீங்க இரு, நான் வந்துடுறேன், கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவ்வளவு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறான், அவன் வர்ற மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறான். அந்த பாதையில ஒரு தாமரைப்பூ இருக்கு, அதை பார்த்த உடனே அம்மன் தான் என்ன பூ சொல்றாங்க போல, அதனாலதான் இந்த பூவை காமிச்சு வழி காமிக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ரீனாவும் அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போறா. ஒரு வழியா அந்த அரக்கனோட கல்யாண போட்டோவை அப்படியே பாத்துறா. ரிஷப்பும் அப்படியே ரூம்குள்ள வர்றதை பார்த்துட்டு அப்பா இருந்துட்டு, அமைதியா ஒரு நிமிஷம் நில்லு, அம்மா பப்பு அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க, அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு அம்மாவும் பாத்துறாங்க இவன் வந்துடுறத. கோமா அங்கிருந்து டேபை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்பாவும் அந்த டேபை வாங்கி ரிஷப் கிட்ட கொடுத்துட்டு, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அங்க டேப்ல அங்க ஒரு லேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ரிஷப்போ, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது, நடந்துருச்சு, என்னாலதான் தங்கச்சி செத்து போயிட்டா, அது என்னால மன்னிக்க முடியல, அம்மா என் கூட சுத்தமா பேச மாட்டேங்கிறாங்க, நான் தெரிஞ்சே இதை பண்ணல, இது தெரிஞ்சிருந்ததுன்னா நான் சத்தியமா இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அதுக்கு அந்த லேடியோ, நான் அம்மா கிட்ட பேசுறேன்ப்பா, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவ இருந்தா நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. அந்த பையனும் அப்படியே சரி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியில போயிடுறான். அந்த லேடியும் ஹீரோவோட அம்மாவும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க.
உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது, கொஞ்சம் அமைதியா இரு, நீ கவலைப்படாம இரு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோட அம்மாவும், நீ என்னை பத்தி மட்டும்தான் கவலைப்படுற, என் பொண்ணு செத்து போயிட்டா, அவளை பத்தி யாருமே கவலைப்படல, இப்ப வந்து எனக்கு ஆறுதலா சொல்லிட்டு இருக்க, பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அம்மா கோவமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆண்டியோ, நடந்தது எவ்வளவு பெரிய தப்புன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அதுக்காக ரிஷப் பண்ணி இந்த மாதிரி தண்டிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்கிட்ட கொஞ்சம் சாஃப்டா விட்டு கொடுத்து போ, தப்பில்ல அப்படின்ற மாதிரி இந்த சைடு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ரீனா வந்து யார் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறா. பார்த்தா முகமே தெரியல. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளை பிடிச்சி இழுத்துறான். இவங்க 2 பேரும் பேசிட்டு அப்படியே வெளியில போயிடுறாங்க. அம்மா இருந்துட்டு ரிஷப் கிட்ட சொல்றாங்க, சீக்கிரம் ரெடியாக நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதை கேட்ட ரீனாவோ, என்ன விளையாடுறியா, அந்த அரக்கனை பழி வாங்காம இந்த ஊரை விட்டு நம்ம போகக்கூடாதுன்னு நம்ம முடிவு எடுத்திருக்கோம், நீ என்னடான்னா அம்மா பின்னாடியே போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ரிஷப்போ, நான் என்ன பண்றது சொல்லு, அம்மா இத்தனை நாள் பேசாம இருந்தாங்க, இப்பதான் என் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நான் ஏதாவது ஒரு வழி பண்றேன், அமைதியா இரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அண்ணனும் கடைசி நேரத்துல ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்றது ரொம்ப கஷ்டம், அதனால சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். எல்லாரும் பேக் பண்ணிட்டு எல்லாம் ரெடியா கார்ல ஏறி போறாங்க. அப்போ மாப்பிள்ளையோட அப்பாவோ ட்ரெஸ் மேல அந்த பூ இருக்குல்ல, தாமரை பூ, அதை கட்டி போட்டிருக்காரு, ஒரு மாலை மாதிரி கட்டி போட்டிருக்காரு. இதை பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அவர் வந்துட்டு சொல்றாரு, நான் யாரையும் நம்ப மாட்டேன், யாருக்குள்ள ராட்சசர் பண்றது எனக்கு தெரியவே தெரியாது, அதனால என் சேஃப்டிக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க எல்லாரும் அப்படியே கார்ல வந்துட்டே இருக்கும்போது கார் ஒரு நிமிஷம் அப்படியே ரிப்பேர் ஆயிருது. எல்லாரும் வெளியில இறங்கி அப்படியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரீனா சொல்றா, எனக்கு வாஷ்ரூம் போகணும், அதனால நான் ரிஷப்பை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவோட அம்மாவோ, நீ என்ன பைத்தியமா, பையனை கூட்டிட்டு போறேன்னு சொல்ற, அதோ தங்கச்சி இருக்கா பாரு, அவளை கூட்டிட்டு போயேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இல்ல அவ ஏற்கனவே பயந்து சுவாவும், அவளை எதுக்கு கூட்டிட்டு போகணும், நான் காட்டுக்குள்ள போறனால ரிஷப் பையன் கூட இருந்தானா கொஞ்சம் தைரியமா இருக்கும், ஏதாவதுனா அவன் பாத்துக்குவான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ இந்த சைடு கூட்டிட்டு போறா. ரிஷப் கேக்குறான், அப்போ இந்த காரை ரிப்பேர் பண்ணது உன்னோட வேலை தானா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, ஆமா, நான் நேத்து அந்த வீட்டுக்கு போய் அந்த அரக்கனோட போட்டோவை போய் பார்த்தேன், உன்கிட்ட காமிக்கலாம்னு நினைச்சேன், நீ அதுக்குள்ள நீ ஊருக்கு கிளம்பிட்ட, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு, எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணேன். சரி வா, அந்த வீட்டில தான் அந்த ஃபோட்டோ இருக்கு, நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த சைடு கூட்டிட்டு போறா. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் பசங்க வரலையேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பாவும் தங்கச்சி அதுக்கப்புறம் ஜமீன்தாரோட பையன் 3 பேரும் இவங்கள தேடிட்டு காட்டுக்குள்ள போறாங்க. இங்கே இவங்க வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க, அப்படியே ராட்சச வர மாதிரி சத்தம் கேட்குது. அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போய் 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த கேப் இருக்கும், அந்த கேப் வழியா அந்த ராட்சசம் வந்து அந்த போட்டோவை கிழிக்கிறத பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. நம்ம இதுக்கு தானே வந்தோம், அதுக்குள்ள இவன் கிழிச்சு போட்டானே, என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. வெளியில வந்து 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா தூரத்துல யாரோ போற மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரும் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போறாங்க. ஒரு கட்டத்துல ரீனா என்ன பண்றா, ஒரு கட்டை மாதிரி இருக்கு, அதை எடுத்து அவன் கால்லயே வீசிடுறான். அவன் அப்படியே தடுக்கி விழுந்துடுறான். பார்த்தா அஜய் அண்ணா, நீ என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி ரீனா கேட்க, இல்ல நானும் சாட்சியும் நாங்க ஒரு டைம் வந்தோம், இந்த வீட்டை கடைசியா ஒரு டைம் பார்த்துட்டு போகலாம், ஏன்னா நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது இந்த வீட்டில தான், அதனாலதான் ஒரு டைம் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி சரி வாங்க வீட்டுக்கு, சரி சரி வாங்க சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அப்போ ரிஷப் கேட்குறான், இவன் மேல அஜய் மேல ஏதாவது ராட்சசம் இருப்பானோ அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ரீனாவும், இல்ல சாட்சி மேல அவரு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தாரு, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும், வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இந்த சைடு வராங்க. ஒரு வழியா காரை ரிப்பேர் ஆகிதான் சரி பண்ணிடுறாங்க. சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிளம்ப போகும்போது ரொம்ப வேகமா காத்தடிக்குது. சீக்கிரம் சீக்கிரம் வண்டிக்குள்ள போங்க, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் வண்டிக்குள்ள உட்காந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது மறுதிருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கார், ஒவ்வொரு காரா 3 கார் வந்தது. அதுல ஒவ்வொரு காரா அப்படியே ரிப்பேர் ஆகி நிக்குது. எல்லாரும் வெளியில வந்துட்டு, என்ன ஒரு டைம் ரிப்பேர் ஆச்சு, சரி என்ன அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு, நம்ம ஊருக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் நடக்குதோ அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஜமீன்தாரும், சரிம்மா இப்ப இல்லைன்னாலும் இன்னும் ஒரு நாள்ல நம்ம கிளம்பிடலாம், நீ கவலைப்படாத, சரி இப்ப வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிளம்புறாங்க. ஹீரோவோட அம்மாவை அந்த ராட்சசம் அப்படியே பிடிச்சி துரத்துது, காலை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இந்த சைடு அண்ணங்காரனும் அப்பாவும் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படின்னு முழிக்கிறாங்க. ரீனாவோ ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு தாமரைப்பூ இருக்கும், அதை எடுத்து வீசுறாங்க. ஆண்டி ஆண்டி இதை பக்கத்துல வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவ வீசு, அது ராட்சசனோட காலில் பட்டுருது. உடனே அவன் அப்படியே அந்த இடத்துல நகர முடியாம அப்படியே நிக்கிறான். ஹீரோவோட அம்மாவும் அப்படியே பயத்திலேயே அப்படியே பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அரக்கணும் அவங்க அப்படியே ரவுண்டு போடுற மாதிரி ரவுண்டு போட்டு ஒரு சுழற்சி மாதிரி ரெடி பண்ணி அந்த காத்து சுழற்சிக்குள்ள அவங்கள அப்படியே சுத்த வைக்கிறான். எல்லாத்துக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப என்ன எப்படி இவங்களை தடுக்க முடியும், மோகினி ஆண்டி எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ரீனா யோசிக்கிறா. எங்க ரிஷப் போனா, ஆளை காணமே அப்படின்ற மாதிரி இந்த சைடு பாக்குறா, ரிஷப்பையும் காணோம். சரி நம்ம தான் ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இவளுக்கு எந்த ஐடியாவும் தோணல. அப்புறம் தான் அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது, ராட்சசனுக்கு தண்ணி அப்படின்னாலே சேராது அப்படின்னு சொல்லிட்டு ஓசில தண்ணியை பிடிச்சி அப்படியே அந்த ராட்சசன் மேல அப்படியே காமிக்கிறா. தண்ணி பட்ட உடனே அந்த ராட்சசனும் தொப்புன்னு மோகினி ஆண்டிய, அதான் ஹீரோவோட அம்மாவை அப்படியே கீழே போட்டுறான். அவனும் மறைஞ்சிடறான்.
ரீனா அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறா. எங்க ரிஷப் போனான் அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறா. ஒருவேளை ரிஷப் தான் ராட்சசனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி என்னென்னமோ கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறா. அம்மா இங்கே ரூம்ல அப்படியே பயந்து நடுங்குறாங்க. அப்பா இருந்துட்டு சொல்றாரு, பயப்படாத மோகினி, அது திரும்ப வராது, நீ பயப்படாத, நீ சேஃப்டியா தான் இருக்க. உடனே அம்மாவோ, அது உங்க மேல இருக்கா, உங்க மேல இருக்கா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சைடு புலம்புறாங்க. இந்த சைடு அண்ணியோ, நம்ம இங்க ஊருக்கே வந்திருக்க கூடாது, ஊருக்கு வந்தனாலதான் இவ்வளோ பிரச்சனையும். இப்ப பாருங்க, அரக்கன் யாரு உடம்புக்குள்ள இருக்கான்றதே நமக்கே தெரியல, ஒவ்வொருத்தரையும் பார்த்து பயப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணி இந்த சைடு பேசுறாங்க. ரீனாவை பாக்குறதுக்கு அப்படியே ரிஷப் ரூமுக்குள்ள வரான். உடனே ரீனா வந்துட்டு, என் பக்கத்துல வராத, நீதான் ராட்சசன் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அதுக்கு ரிஷப்போ, நீ என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா, உன் அம்மா இந்த மாதிரி ஆபத்துல இருக்கும்போது நீ அந்த சமயத்துல எங்க போன சொல்லு. ரிஷப்பா இருந்தா இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் கூட இருப்பான், நீ விட்டுட்டு ஓடி போயிட்ட, நீ பதில் சொல்லு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த பூவை அப்படியே அவங்கிட்ட காமிச்சிட்டு, அந்த ராட்சச உனக்குள்ள இருந்தானா கண்டிப்பா வெளியில போயிடுவான், வெளியில போ, வெளியில போ, தயவு செஞ்சு நீ வெளியில போதும், ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்டு சாட்சியை நீ கொண்டுட்ட, இப்போ இவன் மேலே நீ வரணும்னு அவசியம் இல்லை, வெளியில போன்னு சொல்லிட்டு அந்த குங்குமத்தையும் அந்த பூவையும் இவன் கிட்ட காமிக்கிறா. ரிஷப் இருந்துட்டு சொல்றான், போதும், தயவு செஞ்சு நிறுத்து. நானும் அந்த ராட்சசனை தடுக்கிறதுக்காக என்னென்னலாம் முயற்சி பண்ணன்றது உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் அவன் இந்த மாதிரி ஆபத்தை வர வைக்கும் போதும் நான் கோவில்ல போய் பூஜை பண்றேன், ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐடியாவா நானும் தேடி தேடி அலைகிறேன், ஒன்றும் கிடைக்கல. சரி, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அதை வச்சு அவனை பழி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சா, அவனை மாட்ட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சா, இங்க யாரு பொண்ணு நம்பி தருவா? அந்த ராட்சசனுக்கு பயந்துட்டு யாருமே பொண்ணு தரமாட்டாங்க, என் கூட வாழணும்னு நினைக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ரீனாவோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, குங்குமத்தை அப்படியே நீட்டி, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, சாட்சி இறந்ததுக்கு நானும் ஒரு காரணம் தான், அதனால நம்ம அவனை பழி வாங்கி ஆகணும், இதுக்கு மேலேயே அவனை இழக்கிறதுக்கு, அதை ஒவ்வொருத்தரையா வீட்டுல இருக்கவங்களை இழக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் இதை செய்ய துணிய, நான் இதை செய்ய ரெடியா இருக்கேன், தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, ரிஷப்பும் சொல்றான், இல்ல சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரி கல்யாணம் பண்ணா நம்ம இப்ப என்ன பண்ண முடியும், மிஞ்சி போனா அவனை எப்படி தடுக்க முடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி ரீனா கிட்ட கேட்க, அதுக்கு ரீனாவோ, இந்த பூ இருக்கே, இதை பூ வச்சு அவனை தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, இந்த பூவை வச்சு அவனை கொஞ்ச நேரத்துக்கு நம்ம தடுக்க தான் முடியுமே தவிர அவனை நம்மளால அழிக்க முடியாது, இதுக்காக நீ உன்னோட உயிரை கொடுக்கறதுக்கே நீ தியாகம் பண்றதுக்கு இவ்வளோ ரெடியா இருக்க. அதுக்கு ரீனா சொல்றா, கல்யாணம் பண்றதுதான் நமக்கு ஒரே வழி, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ, அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. இந்த பக்கம் மோகினி பாக்குறதுக்கு, அதான் ஹீரோட அம்மா பாக்குறதுக்கு மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்படியே வராங்க. அவங்க அப்படியே பார்த்து பயப்படுறாங்க, நீ ராட்சசனா இருப்ப, தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளி போயிரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நான்லாம் ராட்சசன் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, எல்லாத்துக்கும் ஒரு பூ தராங்க, அதை வச்சு பார்த்துட்டு, இப்போ உன் மேல என் மேல உனக்கு நம்பிக்கை வந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பயப்படாத மோகினி, எல்லாமே சரியாயிரும், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு மாப்பிள்ளையோட அப்பா வந்துட்டு, நாளைக்கு நம்ம கண்டிப்பா இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் நிம்மதியாவே இருக்கு. இங்கே ரிஷப்போ அப்படியே ரீனா பக்கத்துல போய் அப்படியே நெத்தியில இருக்க அந்த குங்குமத்தை அப்படியே தொடச்சு விட்டுட்டு, இதை தவிர நமக்கு வேற ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம், கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.